எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்ப தர்மத்தை காக்கிறதுக்காக ஆண்டவன் ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு வருவாங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. கடுந்தவத்தை கலைக்கிற பெண்ணுக்கு இரட்டை குழந்தை பிறக்குது. இரண்யாக்ஷா, இரண்யகசிபு இவங்க அசுர குலத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படிங்கிறது தேவர் குலத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழிக்கிறது தான். ஒன்று அழிக்கணும், இல்லை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டுட்டு வரணும். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு. அந்த விஷ்ணுவை நான் அழிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போறாரு இரண்யாக்ஷா. போறப்பயே அண்ணன் ஒன்று சொல்லுவாப்புல, தம்பி விஷ்ணு அழிக்கிறவங்க பேர்ல நீ அசால்ட்டா இருந்துராத, அவன் ஒரு மாய கண்ண மாய தோற்றத்துல உன்னை செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அனுப்ப வம்படியா பூமாதேவிய கடலுக்கு அடியில கொண்டுட்டு போய் ஒளிச்சு வைக்கிறார். தேவர்கள்லாம் ஒண்ணு கூடி பிரம்மா கிட்ட போய் சொல்ல கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய பூமாதேவிய காப்பாத்த அந்த இடத்துல இரண்யாக்ஷாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை நடக்குது. இதுல இரண்யாக்ஷா மரணம் அடைகிறாப்ல. இரண்யகசிப்புக்கு இன்னமும் கோபம் அதிகரிக்க எல்லா தேவர்களுக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா எந்த ஒரு இடத்துலையும் யாரும் விஷ்ணுவை வணங்கக்கூடாது அப்படிங்கிற கட்டளையும் பிறப்பிக்கிறாப்ல. இதே வேளையில இவருடைய குரு என்ன சொல்றாரு, மிகப்பெரிய சக்தியை நீ அடைஞ்சா மட்டும்தான் விஷ்ணுவை கொல்ல முடியும்னு சொல்ல இவர் ஒரு மலை உச்சிக்கு போய் கடுந்தவத்தில் ஈடுபடுறாரு. இரண்யகசிபுவுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க. இவங்களை தேவர்கள் கூட்டிட்டு போறாங்க. விஷ்ணுவை பத்தியும் தர்மத்தை பத்தியும் கற்றுக் கொடுக்குறாங்க. குழந்தையும் பிறக்குது. அவர் தான் பிரகலாதன். இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமும் இரண்யகசிப்புக்கு தெரியாது. இதை மாதிரி ஒரு கடுமையான தவத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு பிரம்மாவும் சொல்ல, இறப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு உயிர்கிட்ட இருந்து எனக்கு ஏற்படவே கூடாது, அதே போல இந்த அண்டத்தை நான் தான் ஆளணும் அப்படின்னு கேட்குறாப்புல. ஒரு வரத்தையும் கொடுத்துட்றாப்புல. இதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் தன்னுடைய காலடிக்குள்ளார கொண்டுட்டு வராப்புல. ஆனால் தன் மகனை மாற்ற முடியாத சூழலுக்கு தள்ளப்படுறாப்புல இரண்யகசிபு. மகன் விஷ்ணுவுடைய பக்த பிரகலாதனா மாறுறாரு. அதாவது பார்க்குற இடமெல்லாம் விஷ்ணு, கேட்குற ஓசை எல்லாமே விஷ்ணு. இது இரண்யகசிப்புக்கு பிடிக்காம இவனை தூக்கிட்டு போய் யானையை விட்டு மிதிக்க விடுங்கடா அப்படிங்கிறப்ப யானையும் பிரிலிக்கிட்டு போகுது. கடல் கடையில் தள்ளி விடு, இல்லை நெருப்பில் வச்சு எரி அப்படின்னு ஏகப்பட்ட தண்டனைகள் கொடுத்தாலும் எல்லா தண்டனைகளிலிருந்தும் பிரகலாதன் தப்பிக்கிறாப்புல. அதுவும் இறைவனோட அருளால. உச்சபட்ச காண்டாவர இரண்யகசிப்பு என்ன பண்றாப்புல, உன் அரி எங்க இருப்பான் அப்படின்னு கேட்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிறப்ப இந்த கிளைமேக்ஸை தேட்டரில் நீங்கள் பார்க்குறப்ப அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் பிரமாதமாகவும் இருக்கும். இந்த கதை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க, இல்லை எப்படியோ ஒரு வகையில் கேட்டோ தெரிஞ்சிருந்திருப்பாங்க. ஸோ தெரியாத ஆட்களுக்கு இந்த படத்தை போய் பாருங்கள். அதுவும் உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள். ஹாலிவுட்லேருந்து ஒரு கதையை கொண்டுட்டு வந்து இது உங்களுக்கும் செட் ஆகும் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் எங்கள் கதை ஏகப்பட்டது இருக்குது. அது இதிகாசமாகவும் இருக்கும், இல்லை மித்தா கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே எங்கள் பாரதத்தோட சேர்ந்தது. அது அனிமேஷனில் சொல்கிறப்ப இன்னமும் அழகாகவே இருக்குது. 10 அவதாரத்தில் இந்த படத்துலேயே 2 அவதாரம் வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய 8 அவதாரமும் அது இல்லாமல் கல்கி அவதாரமும் 1, 2 அதுவும் வரப்போகுது. ஸோ இந்த அனிமேஷன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இதுக்கு அடுத்தது மிக பெருசாக வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அது எந்த ஒரு கதைக்களமாக கூட இருக்கலாம். இந்த படத்தினுடைய இயக்குனர் அஸ்வின் குமார் ரொம்ப சிரமப்பட்டு மெனக்கட்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம். இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பாகங்களும் இவர் தான் பண்ண போகிறாரு. இந்த படத்தினுடைய மியூசிக் சாம் சிஎஸ். ஸோ பிரமாதப்படுத்தியிருக்காப்புல. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.